ஒரு ஐஸ்கிரீமுக்கோ, மில்க் ஷேக்குக்கோ, புட்டிங்க்கோ, இல்ல கேசரிக்கு போடுற கலரோ, அல்லது கேக்குக்கான ஐசிங் எல்லாமே நம்ம வந்து ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே கெமிக்கல் தான். நேச்சுரலா அதே ஃபுட் கலர நாம எப்படி இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து உருவாக்குறதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து செய்ய போற கலர் பார்த்தீங்கன்னா, பிங்க்கு, ஆரஞ்ச், பர்பிள், வயலட், எல்லோ, கிரீன், ப்ளூ. இது எல்லாமே நம்ம நேச்சுரலா கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல செய்ய போறோம். Jhansi Home Care Products. ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நான் மாடி தோட்டத்துக்கு போய் பாலக்கீரைய பறிச்சுட்டு வரப்போறேன். ஏன்னா பாலக்கீரையில தான் நம்ம வந்து கிரீன் ஃபுட் கலர் தயாரிக்க போறோம். இந்த பாலக்கீரைய நல்லா அலசிட்டு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஏன் இப்படி செய்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி செய்யும்போது கீரையோட கலர் வந்து நல்லா டார்க் கிரீனா மாறிரும். ஸோ நமக்கு வந்து டார்க் கிரீன் ஃபுட் கலர் கிடைக்கும். இப்போ இத மிக்ஸியில நல்லா அடிச்சு ஒரு துணியில வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்தத வந்து நம்ம அடுப்பு மேல எடுத்து வச்சு, நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடுறதுக்கு முன்னால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில சர்க்கரை சேர்க்கணும். நல்லா கொதிச்சு, இந்த சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால அப்படியே கம்பி பதத்தில வரும் நமக்கு. லைட்டா கம்பி பதத்தில நல்லா ஒட்டுற மாதிரி வந்த பின்னால, 2 ட்ராப் வந்து லெமன் புழிஞ்சு அத ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுதான் நமக்கு கிரீன் ஃபுட் கலர். இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே ஜெல் கலர். ஸோ கேக் ஐசிங்க்கும் இது வந்து சூப்பரா இருக்கும். அடுப்ப ஆஃப் பண்றதுக்கு முன்னால 2 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் ஊத்திட்டீங்கன்னா, அந்த கீரையோட பச்சை வாசனை எதுவுமே தெரியாது. இப்ப நம்ம இத டெஸ்ட் பண்ணி பாத்துரலாம். ஒரு சின்ன இதுல நான் ஊத்தி வச்சிருக்கேன், இந்த ஜெல் கலர. அத எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஐசிங் போட்டு காட்டுறேன். எவ்ளோ சூப்பரான கிரீன் கலர் கிடைச்சிருக்கு பாருங்க. இத நம்ம வெளியில வச்சோம் அப்டின்னா 1 வீக் வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சோம் அப்டின்னா 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம பீட்ரூட்ட வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு, அதே மாதிரி அடிச்சு துணியில வந்து வடிகட்டிக்கலாம். இது நமக்கு ரெட் கலருக்கு மட்டும் இல்லாம, ஆரஞ்சு கலருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்படின்னு சொல்றேன். வடிகட்டி எடுத்ததுக்கு பின்னால, இதையும் அதே மாதிரியே 3 ஸ்பூன் சுகர் சேர்த்து அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சணும் கம்பி பதத்துக்கு. காய்ச்சி ஆஃப் பண்ணும்போது எலுமிச்சம்பழம் 2 சொட்டு ஊத்திட்டு, வெண்ணிலா எசன்ஸும் ஊத்திக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஓகே உங்களுக்கு அப்படின்னா, அத ஊத்தாம கூட விட்டுறலாம். இதுல வந்து எலுமிச்சம்பழம் சேர்க்கல அப்படின்னா, கம்பி பதமா காய்ச்சும்போது திரும்பவும் சர்க்கரையா ஆயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் சேர்க்கிறோம். அதே மாதிரி இதையும் காய்ச்சி எடுத்து ஒரு சின்ன டப்பால ஊத்தி வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துரலாம். எல்லா ஃபுட் கலர் ப்ரிப்பரேஷன்லயும் பாயில் பண்ணும்போது மேலாப்ல நுரை மாதிரி வரும். அந்த நுரைய வந்து நம்ம ரிமூவ் பண்ணிறணும். அப்பதான் வந்து கண்ணாடி மாரி தெளிவா இருக்கும். இதையும் நான் வந்து பைப்பிங் பேக்ல போட்டிருக்கேன். பாருங்க எவ்ளோ கலர் அழகா இருக்குன்னு. ஆக்சுவலா இதுல நமக்கு ரெட் கலர் கிடைக்காதுங்க. பிங்க் கலர் தான் கிடைக்கும். இன்னும் டார்க்கா வேணும் அப்படின்னா, அந்த லிக்விட ஒரு 1 டே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, அடுத்த நாள் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டார்க்கா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா, இந்த கிரீம்ல கலந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து 1 டே வச்சுட்டு எடுத்துட்டு, மறுபடியும் ஒரு 2 ட்ராப் ஊத்தி கலந்தீங்கன்னா, நல்லா டார்க் ஆயிரும். இப்போ நம்ம எல்லோ ஃபுட் கலர் செய்ய போறோம். அதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் வந்து சாஃப்ரான் போட்டிருக்கேன். குங்குமப்பூ. கூட வந்து கொஞ்சம் சர்க்கரை வச்சு, ஒரு உரல் இருந்ததுனா கூட அதில வந்து நீங்க தட்டி அத வந்து நுணுக்கிக்கலாம். மிக்ஸியில போட்டா, மிக்ஸியில வந்து ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு, சிலர் வந்து மஞ்சத்தூள் சேர்ப்பாங்க. மஞ்சத்தூள் சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து நர நரன்னு அந்த கிரெயின்ஸ் வந்து அந்த கிரீம்ல வந்து தெரியும். ஸோ நான் வந்து கேரட் ஆட் பண்றேன். கேரட் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வெறும் சாஃப்ரான்ல கூட செய்யலாம். அல்லது வெறும் கேரட்ல கூட செய்யலாம். அது அதுக்கு தகுந்த மாரி நமக்கு பிக்மெண்ட் கிடைக்கும். மஞ்சத்தூள் சேர்க்கும்போது எப்படி வரும்னு காட்டுறக்காக, கொஞ்சமா மஞ்சத்தூள் நான் வந்து இதில ஆட் பண்ணிக்கிறேன். சேம் அதே ப்ரொசீஜர் தாங்க. நல்லா அடிச்சுட்டு, துணியில வடிகட்டிட்டு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அடுப்புல வந்து காய்ச்சிக்கணும். இந்த 3 ஸ்பூன் சர்க்கரை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் லிக்விட் இருக்கிறதுக்கு தான் 3 ஸ்பூன் சர்க்கரை. கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்மெல் எதுவும் தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுவோம். பட் இதில குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கனால அந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பர் ஸ்மெல்லா இருக்கும். அதனால வேற எதுவுமே இதில வந்து ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ இது ரெடியானதும் 2 டப்பால பிரிச்சு தனித்தனியா நான் எடுத்து ஊத்தி வச்சுக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலருக்கு அப்படியே சேர்க்க போறோம். அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். இப்போ இந்த ஜெல் கலர் எடுத்து இந்த விப்பிங் கிரீம்ல போட்டு கலந்துக்கலாம். நான் சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. இது வந்து விப்பிங் கிரீம் தான். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன் இதுக்காக டெஸ்டிங்க்காக. ஸோ நல்ல எல்லோ கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இத வந்து பைப்பிங் பேக்ல மாத்தி கேக்ல வந்து ஐசிங் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அழகான எல்லோ கலர் பாருங்க. இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் ரெடி பண்ண போறோம். ஆரஞ்சு கலருக்கு ஆல்ரெடி நம்ம இன்னொரு டப்பால ஊத்தி வச்சிருக்க எல்லோ கலர்ல நம்ம ரெட் வந்து பீட்ரூட் வச்சு செஞ்சிருக்கோம் பாருங்க. அத வந்து ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா 1/10 தான் ஆட் பண்ணணும். அதாவது 10 பங்கு எல்லோ கலர் இருந்ததுன்னா 1 பங்கு வந்து இந்த ரெட் கலர். அந்த மாதிரி வச்சு நம்ம ஆட் பண்ணிட்டு, இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம் அவுட்புட். வாவ்! ஒரு சூப்பரான ஆரஞ்சு கலர் கிடைச்சிருச்சு. இது வந்து எல்லோ, இது வந்து ஆரஞ்சு. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன்.
அடுத்ததா நான் வச்சிருக்கிறது சிகப்பு முட்டைக்கோஸ். அகைன் சேம் ப்ரொசீஜர் தான். மிக்ஸியில அடிச்சு துணியில வடிகட்டிட்டு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அடுப்புல காய்ச்சணும். இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா வரும். ஏன்னா நான் வந்து 3 டப்பா வந்து எடுத்துக்க போறேன் இதுல. ஸோ அதனால 3 ஸ்பூன் அப்படிங்கிறதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு 5 அல்லது 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து காய்ச்சிக்கலாம். கம்பி பதமா காய்ச்சிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணும்போது மறக்காம ஒரு 3 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு வந்து புழிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாதிரி வாசம் அடிக்கும். அந்த பச்சை வாசனையாட்டம். அது போறக்காக கண்டிப்பா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிட்டு, அத நல்லா வந்து கலந்துட்டு 3 டப்பால பிரிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டப்பால இருக்கிறத எடுத்து அப்படியே வந்து நான் விப்பிங் கிரீம்ல மிக்ஸ் பண்ணி போடுறேன் பாருங்க. இப்படி போடும்போது அதே பர்பிள் கலர் நமக்கு கிடைக்கும். அதாவது சிவப்பு முட்டைக்கோஸ் என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர்லயே நமக்கு கிடைக்கும். இப்போ செகண்ட் டப்பால நம்ம வச்சிருக்கிறதுல 2 டிராப் லெமன் பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி போடும்போது லைட் வயலட் ஷேடு நமக்கு கிடைக்கும். லைட் வந்து நான் நல்லா பிரைட்டா போட்டிருக்கிறதுனால பார்க்கறக்கு இதுவும் உங்களுக்கு பிங்க் மாரி தான் தெரியுது. வீடியோவோட எண்டிங்ல எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு டிஸ்ப்ளே பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியும். இப்போ தேர்ட் டப்பா எடுத்து அதில ஒரு பிஞ்ச் வந்து ஆப்போ சோடா கலந்துக்கலாம். ஆப்போ சோடா வந்து கெமிக்கல் தாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக யூஸ் பண்றோம்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அதுக்காக யூஸ் பண்றோம். பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது அதோட தன்மை வந்து மாறிருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இதில டார்க் வயலட் கலர் கிடைக்கும் பாருங்க. ஸோ இப்படியே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, வயலட் கலர் ஐசிங் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் அதிகமா இன்னொரு பிஞ்ச் ஆட் பண்ணி, கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது அப்படியே ப்ளூ கலரா மாறிரும். ப்ளூ கலரா மாறுறக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா வந்து ஒரு 5 மினிட்ஸ் விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க நான் அதனால தான் வீடியோ வந்து பாஸ் பண்ணாம மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க எப்படி ப்ளூ கலர்ல மாறிடுச்சுன்னு. இப்போ வந்து இத நம்ம கலந்து ஐசிங் போட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ப்ளூ கலர் ஐசிங் கிடைச்சுக்கிச்சு. கேக்குக்கு மேல போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில வச்சா டார்க் ஆயிரும். நான் மிக்ஸ் பண்ண பவுல்ஸ்லாம் இங்க வச்சிருக்கேன் பாருங்க. 1, 2 மட்டும் பவுல்ஸ வந்து நான் கழுவிட்டு திரும்ப ரீயூஸ் பண்ணேன். அதனால ஒரு 2 கலர் இதில மிஸ் ஆகுது. இப்போ ஐசிங் பண்ண எல்லா கேக்ஸும் நான் இங்க டிஸ்ப்ளே பண்றேன். இது பிங்க், இது ஆரஞ்ச், இது வந்து வயலட், எல்லோ, கிரீன், இது பர்பிள், இது ப்ளூ. ஸோ எல்லா கலருமே இங்க நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ. இனி 2 முடி வேண்டாம், ஒரு முடி போதும். அவ்வளவு ஸ்டாக், அவ்வளவு திக் பளிச்சிடும் துணிகளுக்கு ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் பயோ மற்றும் ஆக்டோ இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.